வெல்கம் டு மை சேனல். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூவே தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு அவங்க ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வின் பண்ணான் இல்லையா, அந்த பையனுடைய அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அதுதான் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே என்னடா இந்த டைமில் போய் நம்ம இவனை தான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி பையவில் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க கூட அட்டன் பண்ணாங்க இல்லையா அந்த வீடியோ கால் மீட்டிங்கில். ஸோ அவங்களும் அங்கே வந்துட்டு கமெண்ட் அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஐயோ என்னடா இவங்க இந்த சைடும் பேசுகிறாங்க அந்த சைடும் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு அவங்கக்கிட்ட ஒன்று மெசேஜ் பண்ணி கேட்டுடலாம், எதுக்கு நம்மளுக்கு ஓட் போடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்கு ஓட் போடல, நீங்கள் ஏன் என்னை வின் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இருந்துட்டு அவங்கவுங்க ஒப்பீனியனை சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு இருந்துட்டு என்ன சொல்லுது, ஒன்றும் கவலைப்படாதடா ஜூ, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுவே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இவரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே என்ன இன்னும் மதியானம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா, சீக்கிரமாக கீழே வாடா அப்படின்னு கூப்பிட்ற சவுண்ட் கேட்குது. யாரடா நம்மளை இப்போ கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எப்படியும் அங்கேருந்து கிளம்புது மக்கள். கீழே போய் பார்த்தாக்கா யாரை நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக் பையன் தான். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே பர்சன் நம்ம ராக். ஸோ அவர் கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கவுச்சில் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூவும் பின்னாடி போயிட்டு சரி அந்த கவுச்சுக்கிட்ட உட்காரலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக் இருந்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஜூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் உனக்கும் அந்த பாஸ் வேணும் அப்படிங்கிறது தெரியும், நான் எனக்காக அதை வாங்கி கொடுத்துடல அதனால தான் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்கூல் போகும்போதும் சரி இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கும் சரி இல்லை வெளியே போகிறதுக்கும் சரி எனக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு இஷ்டமே கிடையாது. அதனால தான் எனக்கு வெளியே சுற்றவே ஃபஸ்ட்டு போரிங்காக இருக்குது எனக்கு, அதனால தான் நான் அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜூ சொல்லும்போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு திங்ஸு கவர் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் இருந்துட்டு இந்தா இது வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்கப்பா, இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னமோ திங்ஸ் இருக்குது, அது என்ன திங்ஸ்ன்னு தெரில. ஸோ அப்படியே கவரோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு எனக்கு அப்படிங்கும்போது இல்லை நான் வெளியில் போனேன்னா நம்ம கவர்மெண்ட் அந்த ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டு இருந்தேன்னா ஸோ இதை கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் இருந்துட்டு அவர்கிட்ட அந்த திங்ஸை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பி ஆயிடுது. என்னடா இவன் இப்படி வந்து திடீர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரிவா நாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எந்திரிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக் இருந்துட்டு அந்த கவுச்சுக்கிட்ட ஏதோ திரும்பவும் ஒரு சரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூ இருந்துட்டு நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கும் போதாடா உண்மையிலே நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கே அப்படிங்கும்போது ஏன் நீ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் பையன் வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் மலித்துருது மக்களே. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம ராக் இருந்துட்டு என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு என்னுடைய பர்த்டே தெரியுமா உனக்கு அப்படின்னு. என்னது உனக்கு பர்த்டேயா? ஜூ இருந்துட்டு ஆமாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு தான் பர்த்டே, 2 பேருக்குமே சேமாக வருதில்ல அப்படிங்கும்போது ஏய் அது யாருடா அப்படிங்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாதுடா அப்படிங்கிறம்போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது. யாருக்குன்னா நம்ம ராக் பையனுக்கு. உனக்கு தெரியுமா ஜூ, எனக்கு வந்துட்டு நிறைய வேலை இருக்குது தெரியுமா, நிறைய விஷயங்கள் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்குது, எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர் அப்படிங்கும்போது நம்ம ஜூ இருந்துட்டு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப லக்கி மேனாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த பாஸ் கிடச்சிருச்சுல்ல, அது கூட நம்ம கவர்மெண்ட் அந்த திங்ஸும் கொடுத்துட்டாங்க, இதை வாங்கினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் வந்துட்டு பணக்கார பையன் இல்லையா, நீ இதெல்லாம் வாங்க மாட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூவை வந்துட்டு அந்த தலையிலே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூக்கு வந்துட்டு கோவந்துரு. ஏய் நீ வந்துட்டு இப்படி பண்ணாதே, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் யாருமே இப்படி அடித்ததில்ல தெரியுமா அப்படிங்கும்போது உன்னை அப்படி தாண்டா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கை திரும்பவும் அடிக்கும்போது அப்படியே நானும் தாண்டா உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையவில் ஒன்று கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ராக்கு வந்துட்டு தலையில் அடிபட்டிருக்கு இல்லையா அந்த இடத்துல பட்டுறது. ஐயோ டே பலமாக அடிச்சிட்டடா வலிக்குது. ஏய் சாரி நான் சும்மா லைட்டாக தான் அடித்தது, இவ்வளோ வலிக்குன்னு தெரியாது சாரிடா. இல்லை பரவாயில்லடா நார்மலாகிடுச்சு, ஓகே நான் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குட்டி அந்த ரொமான்ஸ் அங்கே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் இருந்துட்டு
வெளியிலே கிளம்பிட்டாரு. ஸோ அவருக்கு தான் அங்கே வெளியெல்லாம் போகிறதுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவர்னால மட்டும் தான் இப்போதைக்கு வெளியெல்லாம் போக முடியும். ஸோ என்ன பண்ணுறாரு நம்ம ஜூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம வீட்டில் தானே உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுச்சில் உட்காந்துட்டு சரி யாருக்காவது மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க ஃபோனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று அவங்க மிஸ் பண்ணுறோம் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துட்ருக்காங்க. ஓகே நம்ம யாருக்காவது வீடியோ கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வின் பண்ண இல்லைங்கய்யா அந்த பையன்கிட்ட தான் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் நம்ம ஜூ. அந்த பையனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைன். ஸோ அவர் வந்துட்டு நம்ம அந்த பேர் டக்குன்னு வராது அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு வின் பாய்னே கூப்பிட்டுக்கலாம். டேய் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா, உனக்கு இது நியாயமாக இருக்கா, உனக்கு இதில் நிற்கிறதுக்கு தகுதி இருக்கா, ஃபஸ்ட் நீ வின் பண்ணியிருக்க, ஓகே தயவுசெய்து நீ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்துட்டு சொல்லும்போது டேய் நான் அதை கஷ்டப்பட்டு எனக்கு நான் வின் பண்ணியிருக்கேடா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரோட இப்படியே இந்த இது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இதுவாக மாறி போகுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வின் பண்ண இல்லையா அந்த பையனுக்கு வந்துட்டு நம்ம ஜூயை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அந்த பையன் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கு ரொம்ப நாளாவே போல இருக்குது. ஏன் என் கூட டேட் பண்ண மாட்டேங்கிற, ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைடா, உன்னை எனக்கு பிடிக்காதுன்ட்டு இல்லை பட் எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன்களையும் சொல்லிகிட்ருக்கு. ஒருவேளை வந்துட்டு நம்ம டேட் பண்ணாலும் வந்துட்டு இந்த உலகம் நம்மளை என்னென்னு பேசும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜூ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருந்துட்டு நீ என்ன தான் சொன்னாலும் சரி ஆனால் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ ஒரு செல்ஃபிஷ்டா அப்படின்ட்டு நம்ம ஜூ வந்துட்டு சொல்லும்போது ஆமாம் உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல இதனால தான் நான் செல்ஃபிஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறது. உன் கூடலாம் மனசம் பேசுவானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃபோன் கட் பண்ணி இருந்துட்டு அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு, நம்மளை வந்துட்டு இந்த வியாதி வந்து நம்மளை கொன்னுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாங்க மக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு டேய் இன்னைக்கு வரும்போது ட்ரிங்க் வாங்கிட்டு வாடா நம்ம 2 பேர் சேர்ந்து இன்னும் குடிக்கலாம் அப்படின்னு. டேய் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன்டா, அதெல்லாம் முடியாது, நான் என்ன பிராண்ட் வேணும் அப்படிங்கிறத உனக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்கிட்டு வா, இன்றைக்கி நீ மட்டும் வாங்கிட்டு வரல வீட்டுக்கே வந்துடாதேடா அப்படிங்கும்போது நம்ம ஜூஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக்குது டே எனக்கு வேலை இருக்குதுடா, சரி நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா, நான் வந்துட்டு வெளியே வரும்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரும்போது தான் வாங்கிட்டு வருவேன் ஓகேவா அப்படிங்கும்போது சரி சரி நீ ஃபோனை வெயிட என்னோடய ஓனர் இங்கே தான் இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கும்போது டே மறந்துடாததான் வாங்கிட்டு வந்துடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளையும் சொல்லுது. அப்போ நம்ம ராக்கு இருந்துட்டு எல்லாம் என்னோடய விதிடா, டே நீ தானே பாசு கொடுத்ததுக்காக ஏதாவது செய்யணும்னு சொன்னேன், கண்டிப்பாக இந்த ஹெல்ப் ஒன்று செய்யடா ப்ளீஸ்டா அப்படிங்கும்போது ஓகே ஓகே வாங்கிட்டு வர வெயிடா அப்படி நம்ம ராக் திரும்ப அவரோட லேப்டாப்பை வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வின் பண்ண இல்லையா அந்த பையனுடைய அந்த ஐடிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு பாய்ஸ் கிஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்சர் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சலாம் அந்த பையன் ஒரு பாயாக இருக்கணும்னு தோணுது மக்களே. ஸோ அந்த பையனோட பார்த்துட்டு அதை ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒன்று பெஸின்னு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த அவங்கக்கிட்ட அனுப்பி கொடுத்துட்டு இவனை பார்த்தாலே ரொம்ப எனக்கு எரிச்சலாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டேய் நீ எதுக்கு இவ்வளோ இது பண்ணுற, உனக்கு ஏன் இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை பெஸ்ஸி எனக்கு என்னையே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி ஓகேடா ராக்கும் கூட இருக்கிறானல்ல எப்படி இருக்கு உங்கள் 2 பேரோட இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அவனை பற்றி புரிஞ்சுக்குவேன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க டே ஜூ நீ ஒரு டைம் சொன்ன தெரியுமா இந்த ஹோம்செக்சுவல் அவங்கள பற்றியெல்லாம் நீ ரொம்ப பேடாக பேசுறியேடா, இப்போது பார்த்தியா உனக்கு அந்த நிலமை இன்னொரு பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்தியா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரிடா நீ எப்போ உங்கள் பாட்டி வீட்டுக்கு போவே அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் பாட்டி வீட்டுக்கா, வாய்ப்பே இல்லை நான் போகமாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்கள் பாட்டி வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கக்கூடா அதுதான் நான் சொன்னேங்கும்போது அவர் இருந்துட்டு கடுப்பு கலப்பாத நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ இருந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு லவ் பண்ணுற ஒரு பர்சன் வேணும்னு தோணுது அப்படின்ட்டு நம்ம ஜூ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டேய் இருக்கவே இருக்குண்டா அந்த நம்ம வின் பையன்னு சொல்லுவாங்க அவங்க. அவனா
ஐயோ எனக்கு வேண்டாம், அவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூயே சொல்லுவேன். ஏன்னா அவன் வந்து கண்டிப்பாக சீரியஸாகவே இல்லை. அவன் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டான். ஸோ அவனுக்கு நான் யூஸுக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் போல இருக்குது. அதனால எனக்கு அவன் அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டேய் இப்படியெல்லாம் நீ பேசுன என்னத்துக்குடா ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ காலில். ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம ஜூ இன்னும் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க மக்களே. ஆனால் அதாவது அவங்க கூட வெறும் லவ் மட்டும் தான் கொடுக்கணுமாம்மா. நோ மேட்டர், நோ டச் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா சொல்கிற, நீ இப்படியெல்லாம் சொன்னா எனக்கே நெஞ்சு வலி வந்துரும்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த வீடியோ காலில் உட்காந்து இவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு நெஞ்சு வலி வருதோ இல்லையோ நம்மளுக்கு வந்துடும் போல இருக்குப்பா. கேட்கா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பர்சனே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஜூ கேட்கும்போது, சீச்சி அந்த மாதிரி பர்சன்லாம் பார்க்கலடா அப்படிங்கும்போது, என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, சும்மா சொன்னடா நீ இருக்கிற இடத்துலையே நிறைய பேர் இருக்காங்க. இவங்க அப்படி பேசிட்டு ஃபோன் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு வீடியோ காலில் வராங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டே ஜூ நீ வந்துட்டு உன் கூட பேசி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு எப்படின்னு தெரியும்னு பார்க்குறியா, கன்சியோ தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நீ வந்துட்டு நல்லா தானே இருக்கே அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் நல்லா தாம்மா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா. டே உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக நான் பாட்டியை சொல்லி விட்றேன், பாட்டி கூட வீட்டுக்கு போயிடுடா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்குன்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே இன்னும் நீ பாட்டியை மன்னிக்கலையா, அதான் இப்படி பேசிகிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்டா, உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் 19 வருஷமாக உங்களை விட்டுட்டு பாட்டியை 3 மாதமாக விட்டுட்டு நான் இருக்கேன், என்னை நல்லா பார்த்துக்குவேம்மா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியும் வந்துட்டு வீடியோ காலில் அட்டாச் ஆகிடுறாங்க மக்களே. அவங்க இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ மிஸ் யூ ஜூ, உன்னை ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன்டா, பேசாமல் வீட்டுக்கு வந்துரு, ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்னம்மா பண்ணி வச்சுருக்கேன், பாட்டி எதுக்கு நீ இதில் அட்டாச் பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்கும்போது, டே பேசுடா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஐ லவ் யூன்றேன். இங்கே பாருங்கள் மிஸ்டர் லல்லி, இங்கே வந்துட்டு இது ஒன்றும் நான் ஒன்றும் ஷூட்டிங் பண்ணுறதில்ல, நீங்கள் ஒன்றும் ஆக்ட் பண்ணுறதில்ல, பேசாமல் இங்கேருந்து ஃபோனை கட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு நம்ம ஜூ சொல்லும்போது, சரி ஓகேடா மை டியர் சன், ஐ லவ் யூ, அம்மாவும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லி, இந்த 2 நாய்ங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், நான் படுற அவஸ்தை இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார் போல இருக்கு. இவங்க வீடியோ காலில் கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா இருந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க நம்ம ஜூ கிட்ட, நீ கண்டிப்பாக உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா பாட்டி வந்து கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ தான் அதை பார்த்துக்கணும் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க நம்ம ஜூ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே அங்கே பேசிட்டு அந்த கிச்சன் பக்கத்தில் அந்த ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. எடுத்து வச்சுட்ருக்கும்போது நம்ம ஜூ இருந்துட்டு, இது எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறாரு போல இருக்குது நம்ம ராக்கு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக எரிச்சலாக இருக்குது தெரியுமா இன்றைக்கி மட்டும் அப்படிங்கும்போது, நம்ம ஜூ வந்துட்டு இப்படி பேசிகிட்டே அப்படியே நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனாக கத்தும்போது, ஏன்டா நீ இவ்வளோ டென்ஷனாக கத்துற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு வேலை போயிடுச்சு தெரியுமா, எனக்கு சம்பளம் கூட அவங்க கொடுக்கல, அதான் அவங்க வீட்டு கிச்சனில் இருந்தது எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ இருந்துட்டு பார்க்கும்போது, ஆமாம் அந்த பசங்களுக்கு வேண்டி நான் எவ்வளோ டைம் வந்துட்டு நான் வெயிட் பண்ணியிருப்பேன் தெரியுமா, அப்போ எவ்வளோ செஞ்சுருப்பேன்னு தெரியுமா, அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டால் என்னத்துக்காக, நான் என்னையே வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கவுச்சில் தான் 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்துட்டு ஒரு வேலை பார்க்குற பையன், இதை சொல்கிறதுக்கு ஏன்டா என்கிட்ட வைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்கும்போதும், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்துட்டு ஆக்சுவலாக பாரில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஆமாம் என்னோடய ஓனர் பசங்களுக்கு நான் அவங்க பண்ணுற எவ்வளோ பிரச்சனத்தெல்லாம் நான் எவ்வளோ மறைச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ சொல்லணும்னு நினச்சா அவங்க எவ்வளோ மாட்டுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நான் செய்கிற பாரில் வந்துட்டு லெஸ்பியன்ஸ் அண்டு கே பாய்ஸ் அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே வருவாங்களாம்மா, குடிப்பாங்களா, அது மட்டும் இல்லைடா அவங்க வந்துட்டு என்ன வந்து ஃபைட் பண்ணுறதுக்குலாம் கூப்பிடுவாங்க தெரியுமா, அப்போ அவங்களுக்குலாம் நான் போய் எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, கேர்ள்ஸ் கூடவே ஃபைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி ஒவ்வொன்றா நம்ம
சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூக்கு ஒரே ஷாக்காக இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லடா, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் என்ன தடவுவாங்கன்னு தெரியுமா? எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஏய் நீ ஒருவேளை கே பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ கேட்கும்போது, "ஏய் நான் ஒன்றும் கே கிடையாது. பட் நான் அந்த மாரி இருக்கிறவங்கள வெறுக்கல. அப்படி வெறுக்கிறவங்கள எனக்கு பிடிக்காது." அப்படின்ட்டு இவருடைய ஒப்பீனியன சொல்றாருப்பா. இதெல்லாம் வந்துட்டு அவங்க 2 பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரிடா நம்ம பேசினதெல்லாம் போதும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேம் விளையாடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேம் விளையாட போறாங்க. இந்த ட்ரூத் அண்ட் டேர்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு இல்லையா? அது விளையாட போறாங்களாமா. இவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு காலியாக இருக்கும் இல்லையா? அந்த பாட்டில தான் சுற்றி விட்டு விளையாடுறாங்க. ஸோ விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூ பக்கத்துலேயே வருது. ஸோ ஜூக்கு தான் அது. "சரி கேளுடா, என்ன கேட்கணுமோ நீ கேளுடா" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ராக் இருந்துட்டு, "சரி உன் ஃபேமிலி என்னாச்சு? நீ ஏன் ஃபேமிலிய விட்டுட்டுருக்க?" அப்படின்னு அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஏய் இந்த கொஸ்டினுக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளு." "அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "ஓகேடா நான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்துட்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். எனக்கு வந்து 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்க எங்கள் பாட்டி பேர் வந்து லல்லி. அவங்கள நான் அப்படி தான் கூப்பிடுவேன். எங்கள் அம்மா வந்துட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டீட்டெயில்ஸு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? அப்படியா இது என்னோட டர்ன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கே வந்துட்டு அந்த பாட்டில சுற்றி விட்றாங்க. அப்போ நம்ம ராக்கோட இது வருது. வரும்போது பார்த்தீங்கன்னா, ராக்கு இதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. "ஜோ உன்னோட ஃபேமிலி எதுக்கு நீ விட்டு இங்கே தனியாக இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்துட்டு அவரோட ஃபேமிலிய வந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு. அது இது சொல்லி அப்படி இப்படி எப்படியோ இது பண்ணுறாரு. ஸோ இவரும் அவர் அப்படி பேசுறத விட்டுட்டு, அவர் சொல்கிற அந்த லைன்லேயே போயிட்டாங்க மக்களே. ஸோ இதுவரைக்கும் நம்மளுக்கு ராக் பையனோட ஃபேமிலி என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ஜூக் என்ன திங்க் பண்ணாரு அப்படின்னு தெரியல. ஸோ வீடியோ கால் ஒன்று அவங்க பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு, அந்த லல்லி இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு, "பாட்டி இங்கே பார்த்தீங்களா? என் கூட இருக்கிறவங்க இவங்க தான் என்ன பார்த்துக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் பையனை வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி இருந்துட்டு, "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கை வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீ யாரு?" அப்படி இப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஜூ, "பாட்டி நீ ஃபஸ்ட்டு ராக்கை இப்படி விசாரிக்கிறத நிறுத்து பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லும்போது, "ஏய்" அப்படின்ட்டு அப்புறம் திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னன்னு நம்ம ராக்கு கிட்ட, "ராக் நீ வந்துட்டு என்னோட பேரனை வந்துட்டு ஜூவை நல்லா பார்த்துக்கோ. அவனை நாங்கள் வந்து ரொம்பவே லவ் பண்ணுறோம், ரொம்பவே மிஸ் பண்ணுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபீலாக ஒரு விதமாக சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம ராக்கு. "இல்லை பாட்டி நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அந்த சைடு போய் நின்னுட்டாரு. ஸோ அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணுறாருன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஜூவும் சரி ஓகே பாட்டி கூட பேசினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு நம்ம ராக் கிட்ட போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ராக் கையில் ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அது அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவா என்னான்னு தெரியல. அவங்க அந்த ஃபோட்டோஸை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஜூ வந்துட்டு கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, அவன் கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ அப்படியே கையை வச்சு மறைக்குது. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜூ வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, அப்படியே திரும்பி இந்த சைடு உட்காந்துடுறாங்க 2 பேருமே. உட்காந்துட்டு சரிடா நம்ம 2 பேருமே கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ கேட்கும்போது, ஓகே அப்படிங்கிற மாரி ஒண்ணுமே பேசல ஆக்சுவலா இந்த இடத்துல. ஓகேங்கிற மாரி லைட்டா தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில சுத்தி விட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அது வந்துட்டு எங்கேயும் மாட்டேங்குது. அதனால அப்படியே கையில பிடிச்சு நம்ம ராக் பையனோட சைட்லயே வச்சுட்டு, "இப்ப சொல்லு. நீ உண்மைய சொல்றியா?" அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது, "இல்லடா இந்த டைம் டேர் தான் நான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "ஓ அப்படியா? சரி அப்ப கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நீ மூவ் ஆக முடியாது. அது மாதிரி என்கிட்ட ஒண்ணும் பேசவும் முடியாது" அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல நம்ம ஜூ வந்துட்டு இப்படி சொல்றாங்கன்னா, இது வந்து உண்மைய சொல்லி பொய் சொல்லிட்டு அந்த மாரி சொல்ற விளையாட்டு தானே. ஸோ அதனால தான் நம்ம ஜூ வந்துட்டு இப்படி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏதாவது பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ராக்கு என்ன மைண்டு இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ அவர் ரொம்ப ஃபீலிங்காகவே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஹக் பண்ண மாரி இது பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோடே முடிச்சுட்டாங்க மக்களே. கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும் மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லாஸ்ட் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு ஹக் பண்றாரு இல்லையா? "நீ என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் உன் கூட நான் இருக்கேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லலைனாலும் அவருடைய செய்கையில அத காமிக்கிறாங்க. அந்த மாரி தான் எனக்கு முந்தா நேத்து என்னமோ இருந்து ஒரு ஹைட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது ஆக்சுவலா.
நிஜமா நான் அந்த டைமில் ரொம்பவே என்னோடய சேனலை ப்ளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படியே டயர்டாக உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக ஒரு அண்ணா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்கள மறக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் இருக்கோம் கூட, நீ உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாங்க இல்லையா? அவங்க நம்மளுக்கு எப்போதுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மகேந்திர அண்ணா உங்களை நான் மறக்க மாட்டேன். ஆக்சுவலாக தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.